யார் இந்த பிசாசு? அவனுடைய கிரியைகள் என்ன? இந்த உலகத்தில் நாம் எல்லாருக்குமே தெரியும், தீய வல்லமை ஒன்று இருக்கிறது. அதைத்தான் பிசாசு, சாத்தான் என்று சொல்லுகிறோம். ஒரு பொல்லாத வல்லமை, தீய வல்லமை, மனிதர்களுக்கு தீமை செய்கிற வல்லமை என்றெல்லாம் எல்லாருமே நாம் நம்புகிறோம். அதை குறித்து வேத புஸ்தகத்திலே அவன் சாத்தான் என்றும் பிசாசு என்றும் அழைக்கப்படுகிறதை வேத புஸ்தகம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவர் நல்லவர் தானே. மனிதனை உண்டாக்கின ஆண்டவர் ஏன் பிசாசு உண்டாக்க வேண்டும் என்பதான எண்ணம் நமக்கு உண்டாகலாம். ஆண்டவர் சாத்தானை உண்டாக்கல, பிசாசை உண்டாக்கவில்லை. ஆண்டவர் எல்லாற்றையும் ரொம்ப அழகாய் மகிமையா சிருஷ்டித்து தேவ தூதர்களை உண்டாக்கினார். அதிலே ஒரு தேவதூதன் லூசிபர் என்கிற ஒரு பிரதான தூதர்களிலே ஒருவன் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பினான். பெருமை உள்ளவனாய் மாறினான். கடவுளுக்கு மேலே தன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன், எல்லாரும் என்னை வணங்கணும். ஏன் கடவுளை வணங்கணும்? என்கிட்ட மகிமை இருக்கிறது, நானும் வல்லமை உள்ள ஒரு தேவதூதன், என்னையும் ஜனங்கள்